அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில கூட நம்ம முன்னாடி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரங்கள் தாவே எங்களை நேசிக்கிற அன்பு நல்ல தாவே சுப்பா காலை வரைக்கும் நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அப்பா இந்த ஓய்வு நாளைக்கு தான் நினைவுறாங்க சப்பா சொல்கிற ராஜா, இந்த நாளைக்கு தாவே சப்பா அனுசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமா இந்த தாவை ஆசிரியமாக ஜெபிக்கிற ராஜா, அப்பா சோதரங்கள் தாவே இந்த ஆன்லைன் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாவே நீர் ஆசிரமம் மாற்றித்தரணுமாய் ஜெபிக்கிற ராஜா, பாடுகிற பாடுமாய் இன்னுமா சங்கீத ஆராதனை தான் சப்பா துதி ஆராதனை தாவே அப்பா நீர் ஆசிரியர் தேவ செய்திமா நீர் ஆசிரியர் போகிற தயவுக்காம நன்றி ராஜா. இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆசிரியமாக மாற்றித்தாங்க நேற்று நாம் நன்றி. ஆமாம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்னை மறவா இயேசுநாதா உங்கள் தயவால் என்னை நடக்கும் சொந்த பாடலை பாடி கரங்களை தட்டி நம்ம கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலை பாடலாம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனதாலே ஸ்தோத்திரம், வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனதாலே ஸ்தோத்திரம், பாவத்திலே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம், பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம், ஏழை என்னை நீ கை நின்று எவரும் பறிக்க இயலாதே, ஏழை என்னை நீ கை நின்று எவரும் பறிக்க இயலாதே, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் என்னை என்றதாலே ஸ்தோத்திரம், தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் என்னை என்றதாலே ஸ்தோத்திரம், உள்ளங்கையில் என்னை வருந்தி உன்னத எந்தன் புகலிடமே, உள்ளங்கையில் என்னை வருந்தி உன்னத எந்தன் புகலிடமே, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். மீண்டுமாய் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது சொந்த பாடல் பாடுங்க. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபை
கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது கிருபை கொண்ட கிருபை இது சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை கிருபை உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை 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 மாறாத நல்ல கிருபை உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை 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 மாறாத நல்ல கிருபை உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது நம்ம எல்லாரும் இருக்கிற வன்மை எழுந்து நின்று கத்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
சோத்திர தகப்பனே இயேசுப்பா. நன்றி ராஜா. இந்த காலையிலே ஆண்டவரே இயேசுப்பா உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே இயேசுப்பா. இந்த நாளில் நடக்கிற ஆராதனை இயேசுப்பா எங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக மாற்றுங்க ராஜா இயேசுப்பா. உங்கள் துதிக்கிற தகப்பனே இயேசுப்பா. தேவனே நீங்கள் சகலவற்றையும் செய்ய வல்லவர்கள் செய்ய நினைத்து ஒரு நாளும் தடைபடாத ஒரு வேத வசனத்தில் சொன்னீங்களே ராஜா. அதே போல் ஆண்டவரே இயேசுப்பா எந்த விதத்தில் ஆண்டவரே இயேசுப்பா கடிய இருக்கிற எல்லா பொருளாத பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே கட்டி சபிக்கிற ராஜா இயேசுப்பா. இந்த ஆராதனை வேலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதை ஆசீர்வாதம் மாற்றுங்க ஆண்டவரே இயேசுப்பா. தொட்டு சுகமாக்குங்க ராஜா ஆண்டவரே இயேசுப்பா. என்ன மன கஷ்டத்தோடு இருக்காங்க ஆண்டவரே இயேசுப்பா எல்லாத்துக்கும் இயேசுப்பா நீ விடுதலை ஆக்குங்க ராஜா ஆண்டவரே இயேசுப்பா. இந்த நாளில் இயேசுப்பா ஒரு அற்புதத்தை செய்யும்படி கிருபை செய்யுங்க ராஜா ஆண்டவரே இயேசுப்பா. நீ அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்னீங்க ராஜா இயேசுப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுப்பா இந்த நாள் ஒரு அதிசயத்தை காணும்படி கிருபை செய்யுங்க ராஜா. அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க ராஜா ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திர தகப்பனே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள்
நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ராஜா இசப்பா, இந்த வாழ்க்கை இசப்பா உமக்காக இசப்பா நம்ம அர்ப்பணிக்கிறோம் ராஜா. என்ன நிந்தை வந்த ஆண்டவர் இசப்பா, என்ன நிந்தை வந்தாலும் ஆண்டவர் இசப்பா உண்மை விட்டு நாங்கள் ஒரு நாள் பிரிந்து போகக்கூடாது தகப்பனே. ஆண்டவர் இசப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. பலப்படுத்துங்க ஆண்டவர் இசப்பா, பலப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவர் இசப்பா, உமக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாளை நாங்கள் இருப்பதும் நிர்மலமாகாமல் இருப்பது இசப்பா உங்களுடைய சுத்த கிருபை தகப்பனே. ஆண்டவர் இசப்பா, நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைதானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைதானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஒவ்வொரு கட்டடத்தில் இருந்த தாமே ருசித்து கொண்டது தாவே அன்பையும் கிருபையை புரிந்து கொண்டது தாவே சப்பா. இந்த நாளிலே தாவே சப்பா, அந்த பிள்ளை விண்ணப்பிக்கிற எல்லா சப்பா விண்ணப்பிக்கிற தாவே நீர் ஆமென்றும் ஆமென்றும் கொடுத்து அப்படி கொடுத்து போகிற தயவுக்காக நன்றி ராஜா. இந்த தாழ்த்தோட ராஜா சொல்றது கேட்கப்பட தேவ செய்திமா நீ ஆசைங்க ராஜா. ஒவ்வொரு உள்ளவங்களையும் தாவே சப்பா நீ தெரிஞ்சு போகிற தயவுக்காக நன்றி ராஜா. ஒருவர் நான் தாய் கேட்கறது போல நான் உங்களை தெரிஞ்சு சொல்லிட்டு ராஜா. அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையில தாவே சப்பா நீங்க தான் கொடுக்க போற ஒவ்வொரு வேத வசனங்களுக்கு தான் ஆத்ம சமாதானத்தை பண்ணி தங்கிட போகிற தயவுக்காக ஓடி கூடி நன்றி ராஜா. இந்த தாழ்த்தோலாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை இந்த ஆன்லைன் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வ பயத்தோடு கூட கர்த்தருடைய ஆலயத்திலே அமருகிற அந்த உற்சாகத்தோடு கூட கர்த்தருடைய சன்னிதானத்துக்குள்ளாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். இந்த நியூ ஜெனரேஷன் ஃபுல் காஸ்பல் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாக இந்த கிருபையும் தந்திருக்கிறார். ஆகையினாலே ஒரு வினாடி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல இயேசு சாமி, நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே, இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தினால் அப்பா,
சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து அபிஷேகித்து இந்த உத்தரவாதம் உள்ள கரத்தினால் உடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி தேற்றி தைரியப்படுத்தி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ நல்லவராக இருந்தப்பா நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியா சொல்லிக்கிற தகப்பனே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். அப்பா, இந்த வேளையில கர்த்தாவே கண்ணீரோடு கூட ராஜா படுத்த படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, மனம் இறங்குவீராக அப்பா, மரண பயத்தை நீக்குவீராக ராஜா, எல்லா வேதனைகள் எல்லா சாப ரோகங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே அந்த மகன் ஸ்டான்லிக்காக ஜெபிக்கிறப்பா, மகனை தொடுங்க ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவனுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறப்பா, இன்னுமாய் ஆண்டவரே மருத்துவமனையில் நிறுத்தப்பட்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு ராஜா கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. கர்த்தருடைய வல்லமையுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆவியானவர் கடந்து வருவீராக. இந்த சத்தியத்தினுடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராக, தைரியப்படுத்துவீராக. கர்த்தர் அபிஷேகித்து நடத்தும். அடிமை மறைத்து விழுங்கப்பா, நீங்க மாத்திரம் பயப்படுவீராக. மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சர்வ வல்லமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சன்னிதானத்துக்குள்ளாய் ஒரு வாக்குத்தத்த வசனமாக இன்று கர்த்தருடைய வசனத்தை கொஞ்ச நேரம் நம்ம தியானம் பண்ணி நாம் கடந்து போக முடியாய் நான் கர்த்தருடைய சன்னிதானத்துக்குள்ளாய் தீர்மானித்து வந்தேன். ஆண்டவருடைய சன்னிதானத்துக்குள்ளாய் தேவன் ஜனங்களுக்கு ஆண்டவரை நான் என்ன வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நிதானித்துக் கொண்டிருந்த போது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டின வேத வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை நாம் வாசிக்கலாம். The book of Isaiah chapter 41 verse 13 and 14. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் பேசுகிற இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையில பரலோக தேவனை ஆராதிக்கும்படியாக உன்னதமான தேவனுக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காலவேளையில கர்த்தருடைய வசனத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமானபடினாலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவராகவே இருந்து அவருடைய வாழ்க்கையை செழிக்க செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. வலது கையை பிடித்ததுமே ஒரு தைரியம். நான் விழுந்து போக மாட்டேன், நான் தள்ளப்பட மாட்டேன், அல்லது நான் விழுந்து போகிற நேரத்தில் என்னை தூக்கி எடுக்க முடியாய் என் வலது கரத்தை தேவன் பிடித்திருக்கிறார் என்கிற தைரியம். கர்த்தருடைய சன்னிதானத்துக்குள்ளாய் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், உன் வலது கையை நான் பிடித்து. இரண்டாவது சொல்றாரு, நீ பயப்படாது. எத்தனை காரியங்களுக்கு இந்த காலவெளியில் அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளை எத்தனையோ காரியங்களுக்கு பயந்திருக்கலாம், எத்தனையோ பலவீனத்துக்கு பயந்திருக்கலாம், எத்தனையோ குறைபாடுகளுக்கு பயந்திருக்கலாம். இந்த லாக்டவுன் பீரியட்ல எத்தனை மக்கள் வேதனையோடு கூட வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன், மனைவி பிள்ளைகளை எப்படி போஷிப்பேன் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். என் அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளை இந்த காலவேளையில பயந்த காரியங்கள் நிறைய உண்டு. நாம் பயப்படுகிற காரியங்கள் அதிகமா இருக்கு. நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், வீட்டில் நல்ல ஆதாரம் புசித்திருப்போம். ஆனா ஒரு துர்ச்செய்தி கேள்விப்பட்டதும் கொரோனாவால் மரித்து போய்விட்டார்கள், அந்த குடும்பம் அழிந்து போய்விட்டது என்று சொன்ன உடனே நாம் சந்தோஷமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த பயம் நம்மை பிடிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த பயம் வரக்கூடியதா இருக்கிறது. ஐயோ என்ன நடக்குமோ அடுத்த நேரம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஒரு செய்தியை நான் ஒன்று பார்த்து கொண்டிருந்த போது, ஒரு ஏழை குடும்பம், ஒரு தாய் தகப்பனும்
ஒரு பெண் பிள்ளையும் அந்த குடும்பத்தில் வசித்து வந்திருக்கிறார்கள். ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டுக்குள்ளாக வாழ்ந்து வந்த அவர்களுடைய வாழ்க்கையில திடீரென்று சொல்லி அந்த தகப்பனாருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. தாய் பாதுகாப்பாக தன்னுடைய மகளை அழைத்துக் கொண்டு தூரத்திலே நின்று கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. எந்தவித உதவியும் இல்லை. யாரும் உதவிக்கு வருவதற்கு முன்வரவில்லை. காரணம் கொரோனா. நம்மை தொற்றிக்கொள்ளும் என்று சொல்லி பயந்து நடுங்கி தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய துணைவியார் அந்த பெண் பிள்ளையை இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பெண் பிள்ளையோ தைரியத்தோடு கூட என் தகப்பனுடைய உயிர் போகிறதே என்று சொல்லி கதறுதலோடு கூட தன்னுடைய கரத்துல ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணியை கொண்டு வந்து தகப்பனாருடைய வாயில ஊற்றும்படியாய் பலவந்தப்படுத்தி தன் தாயை இழுத்து விட்டு வராங்க. ஆனால் தாயோ விட மனம் இல்லை. தாய் தன்னுடைய மகளை இழுத்து பிடிக்கிறாங்க. வேதனை. தகப்பன் மூச்சு திணறலே துடிக்கிறார். அந்த மகள் எப்படியோ பலவந்தப்படுத்தி தகப்பனுடைய அருகாமையில வந்து அந்த பெண்ணுடைய கையில் இருந்த அந்த தண்ணீரை ஊற்றினாள். இந்த வாலிப பெண்ணுடைய கரத்தில் இருக்கிற அந்த தண்ணீரை வாயில் ஊற்றினதும் தகப்பன் மறித்து போய்விட்டார். இந்த பெண் அதே வனாந்தரத்திலே உருண்டு புரண்டு அழுகிறாள். ஐயோ, என் தகப்பனை இழந்தேன் என்று சொல்லி. என் அன்புக்குரிய தெய்வத்துடைய பிள்ளைகளை, இந்த காலவெளியில கர்த்தரை நேசிக்கிற தெய்வ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அன்று மரணம் என்று சொன்னால் எவ்வளவு தூரமானாலும் சரி, இதுதானே பூமியில வாழும்போது கடைசியா இவருடைய முகத்தை பார்ப்போம் என்று சொல்லி வருவார்கள். ஆனால் இன்று மரணம் என்று சொன்னால் நான் நெருங்கி கூட போக மாட்டேன் என்று சொல்லி சொந்த மனைவியும் சொந்த பிள்ளைகளும் தூரத்திலே நின்று பார்க்கக்கூடியவர்களும் அல்லது நெருங்கி வரக்கூடாதபடிக்கு தூரத்திலே அவர்கள் வேடிக்கை பார்க்கத்தக்க அளவுக்கு தூரத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை நல்லவர், பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் எத்தனை நல்லவர். அவர்தான் சொல்லுகிறார், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். முதலாவது வலது கரத்தை பிடிக்கிறார் உன்னை. இரண்டாவது பயப்படாதே என்று சொல்லி பேசுகிறார். மூன்றாவது அவர் என்ன செய்கிறார்? உனக்கு துணை நிற்க போகிறார். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னவர் அவர் துணை நிற்கிறவராயிருக்கிறார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்க போறேன். அப்ப நம்மோடு கூட இருந்தாதான் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டிருப்பார், நம்மை தைரியப்படுத்திக் கொண்டிருப்பார், நம்மை பலப்படுத்திக் கொண்டிருப்பார், நம்மை தேற்றிக் கொண்டிருப்பார், நம்மை உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பார். என் அன்புக்குரிய தெய்வத்துடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில பேச்சுவார் இல்லாதபடி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். தேவ சமூகத்திலே உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த காலவேளையில உன் கரத்தை பிடிக்கிறவராயிருக்கிறார். பயப்படாதே என்று சொல்லக்கூடியவராயிருக்கிறார். நான் உன்னோடு கூட துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளை, இந்த காலவேளையில நமக்கு துணையா இருக்கிறவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2 Kings chapter 6 verse 16. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எலிஷாவை பார்க்கிறோம். எலிஷாவுடைய வேலைக்காரனாக இருக்கிற கேயாசியும் பார்க்கிறோம். இந்த கேயாசி காலையில் எழுந்து வெளியில வருகிறார். எலிஷா இஸ்ரவேலின் ராஜா அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி பல காரியங்களை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லி அவனை தப்புவித்துக் கொண்டே வருகிறார். இதை கேட்ட சீரியாவின் ராஜா மிகவும் வைராக்கியம் கொண்டவனாய் வைராக்கியத்தோடு கூட என்ன செய்தான்னு சொன்னால், இவனுக்கு நாம் பேசுகிறது அனைத்தும் தெரிகிறதே என்று சொல்லி, எப்படி எங்கே இருக்கிறார் இவன் யார் என்று சொல்லி வினாவும்படியாக தன்னுடைய ஆட்களை அழைத்தான். அப்போது ஒருவன் எழுப்பினான். அந்த கூட்டத்தில் ஒருவன் எழுப்பி சொன்னான்,
அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன். எல்லாவற்றையும் அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவித்து விடுகிறார். ஏன் பள்ளி அறையில படுக்கை அறையிலே பேசுவதை கூட அவன் சொல்லி விடுவான் என்று சொன்னான். அவன் யார், எப்படிப்பட்டவன், எங்க இருக்கிறான், அவனை பிடியுங்கள், அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தான் ராஜா. தேவனுடைய பிள்ளையை அப்படி தீர்மானித்து ஆட்களையும் சேனையும் அனுப்பினார். அனுப்புகிற நேரத்தில் அவர்கள் வரும்போதே தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியிடத்தில் இந்த தேவ மனுஷன் சொன்னார், என்னை கொல்லும்படியாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க, கதவை பூட்டு சொன்னார். கதவை பூட்டின உடனே மக்கள் கூட்டம் சுற்றி வந்து நின்றது. சீரியா நாட்டின் ராஜா அனுப்பின சேனை வந்து நின்றது. பெரும் கூட்டம் வந்து நின்றது. துடிக்கிறான், தவிக்கிறான். எல்லா ஜனங்களும் இப்பொழுது என்ன செய்வது என்று சொல்லி அறியாதபடி இருக்கிறார்கள். ஆனால் தேவ மனுஷனா இருக்கிற எலிஷா என்ன செய்தார் தெரியுங்களா? தேவனிடத்தில் ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவர்களுக்கு கண்மயக்கத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி. கண்மயக்கம் ஏற்பட்டது. குருட்டாட்டம் பிடித்தவர்களைப் போல தடுமாற ஆரம்பித்தார்கள். தீர்க்கதரிசியாகிய எலிஷா எழுந்தான். இந்த கூட்டத்தை வழிநடத்தும்படியாய் என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அழைத்துக் கொண்டு போய் சமாரியாவிலே விட்டுவிட்டான். நடு சமாரியாவிலே விட்டு இவன் வெளியில வந்துவிட்டான். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொன்ன பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தான் இந்த கால விடல பயப்படாதே என்று சொல்லி உன்னை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்படுகிறது. 16ஆம் வசனம் வாசிங்க. ஜனக்கூட்டம் திரண்டு வந்த போது எலிஷாவின் வேலைக்காரன் வெளியில வந்து நின்று பார்க்கிறார். பார்த்தபோது அந்த சீரியாவின் ராஜாவுடைய படை முற்றிலுமாய் சுற்றியிருந்தது. சுற்றியிருந்த போது ஓடி வருகிறான். ஐயோ ஆண்டவனே, ஒரு பெரும் கூட்டம் நம்மை தாக்கும்படியாக வந்துவிட்டது என்று சொன்னான். ஆனா தீர்க்கதரிசியாகிய எலிஷா சொல்லுகிறார். என்ன சொல்ற வாசிங்க 6:16. அதற்கு அவன் பயப்படாதே. இந்த கேயாசியை பார்த்து தீர்க்கதரிசி சொல்றாரு, பயப்படாதே, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். சத்தமா வாசிக்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி அதிகம்? தேவ சமூகத்துல தேவ மனுஷனாகிய எலிஷா இந்த வேலைக்காரனாக இருக்கிற கேயாசியுடைய கண்களை திறக்கும்படியாய் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாருங்க? கர்த்தருடைய சமூகத்துல கேயாசிக்காக இந்த எலிஷா ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்து விடும் ஆண்டவரே என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய மக்கள் குருட்டாட்டத்தின் நிமித்தமாக தெய்வத்தை பார்க்க வேண்டியவர்கள் மனிதரை பார்த்துக் கொண்டிருப்பது நிமித்தமாக பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். மருத்துவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது நிமித்தமாக பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லது யாரோ உதவி செய்வார் என்று சொல்லி பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைகளை, இந்த காலவெளியில பரலோகத்தின் தேவனுடைய தேற்று முடியாது விரும்புகிறார். உன்னை தைரியப்படுத்த முடியாது விரும்புகிறார். உன்னுடைய வலது கரத்தை பிடித்து விட்டிருக்கிறார். உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, கேயாசி தேவ சமூகத்தில் பரலோகத்தின் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்தில் எலிஷா ஜெபித்து முடித்ததும் கேயாசியுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். திறந்த உடனே கேயாசி ஓடி வருகிறான். ஐயோ ஆண்டவரே, அவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். தேவனுடைய பிள்ளையே, உன்னோடு கூட இருக்கிறவர் அதிகமான தூதர்களை அனுப்பி உனக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தின் தேவனாகி கர்த்தர் உனக்காக மருத்துவர்களை அனுப்பல, மருத்துவச்சிகளை அனுப்பல, அல்லது உதவியின் கரங்களை நீட்டும்படியாக யாரையோ அனுப்பல. தேவனாகிய கர்த்தரே தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் பயன்படுத்துகிற பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உன் அருகாமையிலே தம்முடைய தூதர்களை அனுப்பி உன்னை பாதுகாக்கும்படியாய், உன்னை பலப்படுத்தும்படியாய், உன்னுடைய வலது கரத்தை பிடிக்க முடியாய், நீ பயப்படாதே என்று சொல்ல முடியாய், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி
பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறார். அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் நம்பர்ஸ் 30:31. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவும் காலேபும் கானானை பார்க்கும்படியாக கானானுக்குள்ளே நுழைந்து அங்குள்ள காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்படியாக பார்த்துவிட்டு வரும்படியாக தேவ சமூகத்திலே தேவனுடைய மனுஷர்களால் அனுப்பப்பட்டார், மோசேயினால் அனுப்பப்பட்டார். இந்த கானானுக்குள்ள காலேபும் யோசுவாவும் கடந்து போய் சுற்றி பார்த்தார்கள். அங்கு உள்ளவர்கள் எல்லாம் திடகாத்திரமாக இருந்தார்கள், மகிழ்ச்சியோடு கூட இருந்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருந்தது. ஆனா இந்த யோசுவாவும் காலேபும் போனார்களே, இவர்களோடு சில மக்கள் வந்தாங்க, அவர்களோடு கூட போனாங்க. அவர்களும் என்ன செய்தாங்க? கானானுக்குள்ள நுழையல, கானான் தேசத்துக்குள்ள நுழையல, கானானுக்கு வெளியிலே நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது யோசுவாவும் காலேபும் பேசிக்கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, எத்தனை அழகான தேசம், எப்படிப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நல்ல விளைச்சல் நிறைந்த தேசம், கனி கொடுக்கிற தேசம். மக்களை பார்த்தீர்களா? எத்தனை சமூகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறாங்க. எல்லாரும் ராட்சத பிறவிகளைப் போல நல்ல திடகாத்திரமா இருக்கிறார்கள் என்று சொல்லி பேசிக்கொண்டு வந்திருப்பார்கள். இந்த வெளியில நின்று கேட்டு கொண்டிருந்தார்களே, அவர்கள் என்ன செய்தாங்க? வெளியில வந்து தேவ சமூகத்தில் இந்த மோசையும் ஆரோனும் அனுப்பின இந்த யோசுவாவும் காலேபும் அந்த இடத்துக்கு வந்தபோது, மோசையின் இடத்துல காரியங்களை சொல்ல வந்தபோது அங்குள்ள மக்களுக்கு பறைசாற்றுகிறார்கள். வெளியிலே நின்றவர்கள் செய்வதறியாதபடிக்கு பயத்தையும் நடுக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஐயோ, கானானுக்குள்ளே போனால் பெரிய பிரச்சனைகளை நாம் சந்திக்க போகிறோம். கானானுக்குள்ளே ராட்சத பிறவியின் மக்கள் இருக்கிறார்கள், அங்கே வறுமை வாட்டுகிறது, தரித்திரம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்து இவர்கள் தூற்ற ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இதை கேட்ட யோசுவாவும் காலேபும் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள். காரணம், தேவு பார்க்க முடியாது கடந்து போனவர்கள் இவர்கள் இருவர் தான். ஆனால் இவர்கள் பேசிக்கொண்டு வந்ததை கவனித்த வெளியாட்கள், தன்னோடு கூட போன ஆட்கள் தவறாய் சொல்லிவிட்டார். இவங்க தன்னுடைய மேலாடையை கிழித்து கொண்டு யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, ஐயோ, தேவ சமூகத்திலே அந்த இடம் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த இடம். ஆமென். என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு கூட எதிர்க்க நம்மாலே. ஆமென். அவர்களோடு கூட போய் வந்த மனுஷர் என்ன பண்றாரு? நாம் போய் அந்த ஜனங்களிடத்தில் என்ன செய்ய முடியாது? எதிர்க்க முடியாது, எதிர்த்து போராட முடியாது. அவர்கள் பலவான்கள் என்றார்கள். நம்மை பார்க்கல எப்படி இருக்காங்க? பலவான்கள் என்று சொல்லி பயமுறுத்துகிறார்கள். எனக்கு அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, அறியாத ஜனங்கள், தெரியாத ஜனங்கள், புரிந்து கொள்ள முடியாத ஜனங்கள், பகுத்தறிவில்லாத ஜனங்கள் வேறு விதமாய் பேசுவார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்துக்குள்ளாய் நம்மை அனுப்பின பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஊராக தேவனுடைய சமூகத்திலே காலேபும் யோசுவாவும் போல உள்ளே போய் வேவு பார்த்து அனைத்தையும் அறிந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனைத்தும் தெரியும் அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி. அப்போ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். தேவரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திலே தாங்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகி தேவன் நம்மை விடுவித்து இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை செழிக்க செய்திருக்கிறார். ஆகையினாலே நீங்களும் நானும் கலங்குவது ஏன்? கண்ணீர் வடிப்பது ஏன்? வேதனை அனுபவிக்க வேண்டியது என்ன? தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு, நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, கடைசிய ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க முடியாது. என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தை வாசிக்கிறார். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களின் நூனின் குமாரனாகிய யோசுவாவும். ஆமென். தேசத்தை சுற்றி பார்த்துவிட்டு வந்த நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னோயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு. ஆமென். தங்கள் வஸ்திரங்களை என்ன செய்தாங்க? கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து தாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்லது. அல்லேலூயா. அது மகா நல்லது. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தார். கர்த்தர் எப்படி இருந்தார்? உண்மையில இந்த காலவேளையில பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கிற அன்பு தெய்வத்துடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறார். உண்மையில பிரியமா இருக்கிறார். தம்பி உண்மையில பிரியமா இருக்கிறார். தங்கச்சி உண்மையில பிரியமா இருக்கிறார். அன்பு தாயே, தகப்பனே, சத்தியத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ ஜனங்களே, தேவனை அறியாதபடிக்கு ஏனோதானமாயிருந்து இப்பொழுது பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற தெய்வத்துடைய பிள்ளைகளே, யார் என்னை தேய்ச்சுவார்னு சொல்லி நடுங்குகிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். வேத வசனம் சொல்லுது, வாசிங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார். அந்த தேசத்திலே என்னதுங்க? நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் நமக்கு கொடுப்பார். ஆமென். அந்த தேசத்தை யாருக்கு கொடுக்க போறார்? நமக்கு கொடுக்க போறார். யார் சொல்றதே நம்பாதீங்க, பயந்து போயிடாதீங்க. ராட்சத பிறவிகள் அங்கே நம்மை கொன்று விடுவார்கள் சொல்லி நினைக்காதீங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் திட்டமிட்டு உன்னை ஆசீர்வதிக்க முடியாது விரும்பிக் கொண்டிருக்கிறார். திட்டமிட்டு உன்னை நடத்த முடியாது விரும்பிக் கொண்டிருக்கிறார். திட்டமிட்டு உன்னை பாதுகாக்க முடியாது விரும்பிக் கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்திலே நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க போவது கிடையாது. ஆகையினால் இந்த காலங்களில் என்னை கேட்கிற அந்த தெய்வத்தினுடைய பிள்ளை, தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உனக்கு துணை நிற்கிறவர் தான் இந்த காலங்களில் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிற என்னை கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் தேவ ஜனமே, வார்த்தையை கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை வாசித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நேசித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாய் அடிபணிந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில் தேவனாகிய கர்த்தர் உன் கையை பிடிக்க போறாரு. உன்னை பயப்படாதேன்னு சொல்ல போறாரு. உனக்கு துணையாய் நின்று கொண்டு போறாரு. தேவனுடைய சமூகத்தில் துணையாய் நின்றால் என்னையா நடக்க போகுது? இரவிலே நிலவாகிலும் பகலிலே வெயிலாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள முடியாய் உனக்கு துணையாய் நிற்க போகிறார். இந்த காலவெளியில் கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கிறேன் அன்பு தாயே, தகப்பனே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ யாரா இருந்தாலும் எங்கு இருந்தாலும் கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். கண்களை மூடி செபிக்கலாமா? பரலோகத்தில் வாசமா இருக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல இயேசு சாமி, நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கவனித்து இந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு இப்படி சித்தத்தை புரிந்து கொண்டு, அப்பா, இனி நான் பயப்பட மாட்டேன். என் இயேசு ராஜாதி ராஜா என்னோடு கூட இருக்கிறார். என் ஆத்துமேஸ்வர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வலது கையை பிடிச்சிங்கப்பா. நீங்க பயப்படாதேன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, துணை நிற்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. இந்த வேளையில கர்த்தாவே, கலங்கி நடுங்கி திகைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வலது கரத்தை பிடிங்க ஆண்டவரே. பயப்படாதேன்னு சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க துணையாய் நில்லும் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில யாரெல்லாம் அப்படி கலங்கி கொண்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் அப்படி திகைத்து கொண்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் அப்படி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை கலங்கி திகைத்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தேவனாகிய கர்த்தர் மனமிரங்கு அவருடைய கண்ணீரை துடைய மாட்டவரே. ஆண்டவரை, எந்த நிலையில் இருந்தாலும் வலது கையை பிடிச்சு தூக்குங்கப்பா. இந்த பிள்ளைகளை தொட்டு சுகம் உண்டாக்குங்கப்பா. ஆண்டவரே, எந்த பயமும் இன்றி ராஜா இந்த பிள்ளைகளை வாழ வைத்து நீங்க நடத்துங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க பரிசுத்த ஆவியானவரே. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. விடுதலை நாயகன் துணை நின்றும் சத்தியத்தை கேட்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பரிபூர்ண சுகமும் சமாதானமும் அனுபவிக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம் மீட்பர் நாமத்தில் இருக்கிறார். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதான சவகாசமும்
நம் அனைவரோடு கூட இன்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை இருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் யூடியூப் வழியாக பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த பெல் பட்டனை அழுத்தி தேவ சமூகத்தில் இந்த சேனலை தொடர்ந்து பார்க்க நீங்கள் உதவியாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமில்லை, ஃபேஸ்புக் வழியாகவும் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு உங்களை நடத்துவார். தைரியமாக இருங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய சமாதானம் பெரிதாக இருப்பதாக. ஆமென்.